இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போது நடத்தப்பட்டது? ஏ. கிமு 3800, பி. 1881, சி. 1872, டி. 1901. சரியான பதில் சி. 1872. 1872 இல் மேயோ பிரபுவின் காலத்தில் இந்தியாவின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இது முழுமையற்றதாக இருந்தாலும் முறையான கணக்கெடுப்புக்கான தொடக்கமாக அமைந்தது. ஏ. கிமு 3800 என்பது பண்டைய கால நாகரிகங்களின் காலத்தை குறிக்கிறது. மண்ணில் பொதுவாக எத்தனை சதவீதம் கரிமப் பொருட்கள் உள்ளன? ஏ. 45%, பி. 25%, சி. 75%, டி. 5%. சரியான பதில் டி. 5%. சரியான விடை டி. 5%. ஒரு பொதுவான மண்ணின் கலவையில் 45% கனிமங்கள், 25% காற்று, 25% நீர் மற்றும் 5% மட்டுமே கரிமப் பொருட்கள் உள்ளன. இந்த 5% கரிமப் பொருட்கள் மண்ணின் வளத்திற்கும் தாவர வளர்ச்சிக்கும் மிக முக்கியமானவை. நீர் தேங்குதலுடன் வாட்டர்லாகிங், வேறுபட்ட அரிப்பு, டிஃபரண்ட் எரோஷன் என்பதன் கீழ் வகைப்படுத்தப்பட்ட மண் வகை எது? ஏ. வண்டல், அல்யூவியல், பி. உவர் மற்றும் காரத்தன்மை, சலைன் அண்ட் ஆல்கலைன், சி. கரிசல், பிளாக், டி. களி மற்றும் சதுப்பு, பீட்டி அண்ட் மாஷி. சரியான பதில் பி. உவர் மற்றும் காரத்தன்மை, சலைன் அண்ட் ஆல்கலைன். 5. உவர் மற்றும் காரத்தன்மை கொண்ட மண், வடிகால் வசதி குறைபாடு மற்றும் அதிகப்படியான ஆவியாதல் காரணமாக உப்புகள் படிந்து உருவாகிறது. இது நீர் தேங்குதல் மற்றும் வேதியியல் அரிப்பு ஆகியவற்றால் பாதிக்கப்படும் மண் வகையாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்தியாவில் அதன் நிலம் தொடர்பான கடுமையான பிரச்சனை என்ன? ஏ. மண் சீரழிவு, சாயில் டிகிரடேஷன், பி. காற்று மாசுபாடு, ஏர் பொல்யூஷன், சி. தண்ணீர் பற்றாக்குறை, வாட்டர் ஸ்கேர்சிட்டி, டி. காடுகள் அழிப்பு, ஃபாரஸ்ட் டிப்ளீஷன். சரியான பதில் ஏ. மண் சீரழிவு, சாயில் டிகிரடேஷன். அதிகப்படியான ரசாயன பயன்பாடு மற்றும் காடுகள் அழிப்பால் இந்தியாவின் நிலப்பரப்பில் மண் வளம் குறைந்து மண் சீரழிவு ஏற்படுகிறது. இது விவசாய உற்பத்தியை பாதிக்கும் ஒரு முக்கிய பிரச்சனையாகும். திரவ நீர் அதன் வாயு வடிவமாக மாறும் செயல்முறை எது? ஏ. பதங்கமாதல், சப்ளிமேஷன், பி. சுருங்குதல், கண்டென்சேஷன், சி. ஆவியாதல், எவாப்பரேஷன், டி. நீராவி போக்கு, டிரான்ஸ்பிரேஷன். சரியான பதில் சி. ஆவியாதல், எவாப்பரேஷன். சரியான விடை சி. ஆவியாதல். நீர் வெப்பமடைந்து திரவ நிலையிலிருந்து வாயு நிலைக்கு நீராவி மாறும் செயல்முறை ஆவியாதல் எனப்படும். இது நீர் சுழற்சியின் ஒரு முக்கிய அங்கமாகும். தவறானவை. ஏ. பதங்கமாதல் என்பது ஒரு திண்மம் நேரடியாக வாயுவாக மாறும் நிகழ்வு. சொத்து சேதம் மற்றும் மனித உயிர் இழப்புக்கு அப்பால் பேரழிவுகளுடன் தொடர்புடைய மற்ற விளைவு யாது? ஏ. புதிய தொழில்நுட்பங்களின் வளர்ச்சி, பி. அதிகரித்த பொருளாதார வளர்ச்சி, சி. மேம்பட்ட இயற்கை வளங்கள், டி. சமூக மற்றும் பொருளாதார சீர்குலைவு. சரியான பதில் பி. சமூக மற்றும் பொருளாதார சீர்குலைவு. சரியான விடை டி. சோகஸ்மெலி. பேரழிவுகள் ஏற்படும் போது உள்கட்டமைப்புகள் சிதைந்து மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதால் சமூக மற்றும் பொருளாதார ரீதியான பெரும் சீர்குலைவு ஏற்படுகிறது. இது ஒரு நாட்டின் வளர்ச்சியை பல ஆண்டுகள் பின்னோக்கி தள்ளிவிடும். ஆப்பிரிக்காவின் தென்கோடி முனை எது? ஏ. நன்னம்பிக்கை முனை, கேப் ஆஃப் குட் ஹோப், பி. கேப் பிளாங்கா, கேப் பிளான்கா, சி. கேப் டவுன், கேப் டவுன், டி. கேப் அகுல்ஹாஸ், கேப் அகுல்ஹாஸ். சரியான பதில் டி. கேப் அகுல்ஹாஸ், கேப் அகுல்ஹாஸ். 1. கேப் அகுல்ஹாஸ் என்பது ஆப்பிரிக்க கண்டத்தின் உண்மையான புவியியல் தென்கோடி முனை ஆகும். இது அட்லாண்டிக் மற்றும் இந்திய பெருங்கடல்கள் சந்திக்கும் இடமாகவும் கருதப்படுகிறது. 2. சூரியன், சந்திரன் மற்றும் பூமி ஒரே நேர்கோட்டில் சீரமைக்கப்படும் போது என்ன நடக்கிறது? ஏ. கூட்டு ஈர்ப்பு விசை வலுப்பெறுகிறது, பி. கடல் நீரோட்டங்கள் திசையை மாற்றுகின்றன, சி. கூட்டு ஈர்ப்பு விசை பலவீனமடைகிறது, டி.
ஓதங்கள் ஏற்படுவது நின்றுவிடுகிறது. சரியான பதில் ஏ. கூட்டு ஈர்ப்பு விசை வலுப்பெறுகிறது. 9. சரியான விடை. சூரியன், சந்திரன் மற்றும் பூமி ஒரே நேர்கோட்டில் வரும்போது அவற்றின் கூட்டு ஈர்ப்பு விசை அதிகரித்து மிக உயர்ந்த ஓதங்கள் ஸ்பிரிங் டைட்ஸ் ஏற்படுகின்றன. இது அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் நிகழ்கிறது. நிலநடுக்க அதிர்வுகள் தொடங்கும் இடம் என்னவென்று அழைக்கப்படுகிறது? ஏ. பிளவு செங்குத்து பாறை ஃபால்ட் ஸ்கார்ப். பி. நில அதிர்வு மையம் சைஸ்மிக் ஃபோக்கஸ். சி. பிளவுக்கோடு ஃபால்ட் ட்ரேஸ். டி. மேல் மையம் எபிசென்டர். சரியான பதில் பி. நில அதிர்வு மையம் சைஸ்மிக் ஃபோக்கஸ். சரியான விடை பி. சோகஸ்மேலி. பூமியின் உட்பகுதியில் நிலநடுக்க அதிர்வுகள் முதலில் உருவாகும் புள்ளி நில அதிர்வு மையம் ஃபோக்கஸ் அல்லது ஹைப்போசென்டர் எனப்படுகிறது. இங்கிருந்துதான் நிலநடுக்க ஆற்றல் அலைகளாக எல்லா திசைகளிலும் பரவுகிறது. இந்தியாவின் பெரிய சமவெளிகளால் சூழப்பட்ட மொத்த பகுதி எவ்வளவு? ஏ. 100 சதுர கிலோமீட்டர். பி. 7 லட்சம் சதுர கிலோமீட்டர். சி. 320 சதுர கிலோமீட்டர். டி. 240 சதுர கிலோமீட்டர். சரியான பதில் பி. 7 லட்சம் சதுர கிலோமீட்டர். 3. சிந்து, கங்கை மற்றும் பிரம்மபுத்திரா ஆறுகளின் படிவுகளால் உருவான வட இந்திய பெரும் சமவெளிகள் சுமார் 7 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளன. இது உலகின் மிகப்பெரிய வண்டல் மண் சமவெளிகளில் ஒன்றாகும். பொருட்கள் மற்றும் சேவைகளின் பரிமாற்றம் என வரையறுக்கப்படுவது எது? ஏ. பண்டமாற்று பார்ட்டர். பி. பரிவர்த்தனை டிரான்சாக்ஷன். சி. வர்த்தகம் காமர்ஸ். டி. வணிகம் ட்ரேட். சரியான பதில் டி. வணிகம் ட்ரேட். சரியான விடை டி. சோகஸ்மேலி. வணிகம் என்பது பொருட்கள் மற்றும் சேவைகளை வாங்குதல் மற்றும் விற்பனை செய்யும் ஒரு பொருளாதார செயல்பாடாகும். இது ஒரு நாட்டின் உள்நாட்டிலோ அல்லது நாடுகளுக்கு இடையிலோ நடைபெறலாம். மேற்குத் தொடர்ச்சி மலைகளில் மிகவும் வளமான பல்லுயிர் பெருக்கத்திற்கு பெயர் பெற்ற மலைகள் எவை? ஏ. சேர்வராயன் மலைகள் ஷெவாராய் ஹில்ஸ். பி. பழனி மலைகள் பலானி ஹில்ஸ். சி. மகேந்திரகிரி மலைகள் மகேந்திரகிரி ஹில்ஸ். டி. வேம்படி பொதிகை மலைகள் வெம்படி போத்திகாய் ஹில்ஸ். சரியான பதில் டி. வேம்படி பொதிகை மலைகள் வெம்படி போத்திகாய் ஹில்ஸ். சரியான விடை டி. வேம்படி பொதிகை மலைகள். அகத்தியர் மலை மேற்கு தொடர்ச்சி மலையில் அதிகப்படியான பல்லுயிர் பெருக்கம் மற்றும் அரிய வகை மூலிகைகளை கொண்டுள்ளன. இது யுனெஸ்கோவின் உயிர்க்கோள காப்பக பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. பாபர் சமவெளியுடன் ஒப்பிடும்போது தராய் பாதை எங்கே அமைந்துள்ளது? ஏ. தெற்கு சவுத். பி. கிழக்கு ஈஸ்ட். சி. மேற்கு வெஸ்ட். டி. வடக்கு நார்த். சரியான பதில் ஏ. தெற்கு சவுத். பாபர் சமவெளிக்கு தெற்கே அமைந்துள்ள ஈரப்பதம் நிறைந்த மற்றும் சதுப்பு நிலப்பகுதி தராய் பாதை என்று அழைக்கப்படுகிறது. இங்கு பாபர் பகுதியில் மறைந்து ஓடும் ஆறுகள் மீண்டும் நிலப்பரப்பில் தோன்றுகின்றன. பி. கிழக்கு என்பது இமயமலை தொடரின் திசையை குறிக்காது. இந்தியாவின் மிகப்பெரிய எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தி செய்யும் மாநிலம் எது? ஏ. மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா. பி. ராஜஸ்தான் ராஜஸ்தான். சி. குஜராத் குஜராத். டி. உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேஷ். சரியான பதில் சி. குஜராத் குஜராத். 7. சரியான விடை குஜராத் குஜராத். இந்தியாவின் மொத்த எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில் குறிப்பாக நிலக்கடலை உற்பத்தியில் குஜராத் மாநிலம் முதலிடத்தில் உள்ளது. இங்குள்ள மண் மற்றும் காலநிலை எண்ணெய் வித்துக்கள் பயிரிடுவதற்கு மிகவும் ஏற்றதாக உள்ளது. நீர்ச்சரிவு படுகை என்பது எதன் நிலத்தடி அடுக்கு என்று விவரிக்கப்படுகிறது? ஏ. உலர் மணல். பி. ஊடுருவ முடியாத களிமண். சி. எரிமலை சாம்பல். டி. நீர் தாங்கும் பாறை வாட்டர்-பெரிங் ராக். சரியான பதில் டி. நீர் தாங்கும் பாறை வாட்டர்-பெரிங் ராக். சரியான விடை டி. சோகஸ்மேலி. நீர்ச்சரிவு படுகை ஆக்விஃபா என்பது நிலத்தடி நீரை சேமித்து வைக்கும் மற்றும் கடத்தும் திறன் கொண்ட ஊடுருவக்கூடிய பாறை அடுக்கு ஆகும். இது கிணறுகள் மற்றும் ஊற்றுகள் மூலம் நீரைப் பெற உதவுகிறது. போர்காட் கணவாய் முதன்மையாக எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஏ. கர்நாடகா கர்நாடக். பி. கேரளா கேரளா. சி. மகாராஷ்டிரா
மகாராஷ்டிரா. டி. ஆந்திர பிரதேசம், ஆந்திர பிரதேஷ். சரியான பதில் சி. மகாராஷ்டிரா, மகாராஷ்டிரா. சரியான விடை சி. சோகஸ்மேலி போர்காட் கணவாய் மகாராஷ்டிராவில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்து மும்பை மற்றும் புனே நகரங்களை இணைக்கிறது. இது ஒரு முக்கியமான மலைப்பாதை மற்றும் வர்த்தக போக்குவரத்து வழித்தடமாகும். வாயு நிலையில் உள்ள நீர் திரவ வடிவமாக மாறும் செயல்முறை என்ன? ஏ. நீராவி போக்கு, டிரான்ஸ்பிரேஷன். பி. ஆவியாதல், எவாப்பரேஷன். சி. பதங்கமாதல், சப்ளிமேஷன். டி. ஒடுக்கம், கண்டென்சேஷன். சரியான பதில் டி. ஒடுக்கம், கண்டென்சேஷன். 4. வளிமண்டலத்தில் உள்ள நீராவி, வாயுநிலை குளிர்வடைந்து நீர்த்துளிகளாக திரவநிலை மாறும் நிகழ்வு ஒடுக்கம் என்று அழைக்கப்படுகிறது. மேகங்கள் உருவாவதற்கும் மழை பொழிவதற்கும் இந்த ஒடுக்கம் மிக முக்கியமான காரணமாகும். இந்தியாவில் மென்பொருள் தொழில் எந்த ஆண்டு தொடங்கியது? ஏ. 1990. பி. 1980. சி. 1960. டி. 1970. சரியான பதில் டி. 1970. 3. இந்தியாவில் மென்பொருள் தொழில் 1970ஆம் ஆண்டு மும்பையில் டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் (TCS) தொடங்கப்பட்டதன் மூலம் ஆரம்பமானது. இது இந்தியாவின் ஏற்றுமதி வருவாயில் முக்கிய பங்கு வகிக்கும் ஒரு துறையாக உருவெடுத்துள்ளது. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?